அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம வந்துட்டு பண்ணிச்சுன்னா, ஒரு காரியத்தை படித்து கொண்டிருக்கும் போது, அப்போ அதன் மூலியமாக ஒரு சில சாராம்சத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 9வது மாதத்துல, இந்த 1வது வாரத்துல கூடி வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம். தானியேல் புத்தகத்தை தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, இந்த சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இங்க நாம் வாசிக்கும் போது, இந்த ஒரு சம்பவத்தினுடைய சாராம்சத்தை முன்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே ஒரு இரவு மனிதனை மாற்ற கர்த்தருக்கு போதுமானது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு இரவு ஒரு மனுஷனை, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும், துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும், அந்த மனுஷனை மாற்ற ஆண்டுக்கு ஒரு நாள் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வாசிக்கும் போது, ஒரே ஒரு இரவு மனிதனை மாற்ற கர்த்தருக்கு போதும் என்ற அந்த தலைப்பின் கீழாக உங்களுக்கு ஒரு சில ஆலோசனையாக நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், வாசிக்கலாம். ராஜாவே, உன்னதமான தேவன் ம் 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 மகிமையும் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தானியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சார் அவருடைய குமாரன் தான் இந்த பெல்சாசார். இந்த பெல்சாசார் என்ன பண்றாரு, இந்த ராஜாவாக அரசாண்டு கொண்டிருந்த காலகட்டத்துல, அந்த நாட்கள்ல நேபுகாத் நேச்சார் பாபிலோனுடைய ராஜாவாக இருந்தார். அந்த பாபிலோனுடைய ராஜாவாக இருந்த நேபுகாத் நேச்சார் தான் எசேக்கியா ராஜாவினுடைய காலத்துல, அப்ப பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்ன பண்ணாங்க, எசேக்கியா ராஜா அரசாண்டு கொண்டிருந்த காலகட்டத்துல எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண தருணத்திலிருந்து ஆண்டவனுக்கு விடுதலை கொடுத்து மறுபடியும் ஒரு 15 ஆண்டுகளை ஜீவனை கூட்டி கொடுத்தார். கூட்டி கொடுத்த பிறகு, அதுக்கு பிறகு அவனை நலன் விசாரிக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, வந்தாங்க. பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சாரும் அவருடைய படைகளும் பார்க்கறதுக்கு வந்தாங்க. பார்க்கும்போது இப்ப கூட நம்முடைய இந்தியாவுடைய பிரதம மந்திரி கூட அயல்நாட்டு அதிபர்களே, பிரதம மந்திரி எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எங்களுடைய நாட்டினுடைய பலத்தை பாருங்க, குதிரைப்படை, இராணுவப்படை, விமானப்படை, கப்பல் படை, எல்லா படைகளும் கூட்டு என்ன பண்றாங்க, காண்பிக்கிறாங்க. இவ்வளவு பலம் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதே போலதான் அன்றைக்கு நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாரு, அவங்க எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி பார்த்து, அவங்க வியாதி சுகமாயி இப்ப நல்லா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்த மாதிரி அவங்க வராங்க. வரும்போது அந்த எசேக்கியா ராஜா எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, தன்னுடைய தேசத்துல இருக்கிற அத்தனையும் காண்பிச்சுட்டு, கடைசியா சாலமோன் அதுக்கு ஒரு தங்க கோயிலை கட்டியிருக்கிறத அந்த ஆலயத்தையும் கூட்டு போய் காட்டிட்டார். காட்டிட்டு அதனுடைய எல்லாத்தையும் காட்டின உடனே இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டார். ஆனா எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, யாரு வந்தது உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்டார். தூர தேசத்துல இருந்து வந்தாங்க. இன்னைக்கு கூட அப்படித்தான் நிறைய பேர் என்ன பண்றது, யார் என்ன யாருக்கு எதுக்கு வந்தாங்கன்னு தெரியுது. அப்படி கேட்டவன போதும், நம்ம கிட்ட மறைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ரொம்ப தூரம் அவங்க அவங்க இவங்க ரொம்ப சொந்தக்காரங்க, அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க உங்களை கெடுக்கிறதுக்கு. ஆமே, அவங்க யாரு என்னன்னு நல்லா பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்கிறாரு. கேட்ட உடனே அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாங்க, என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. சரி, அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்தாங்களா, அவங்களுக்கு என்னத்த நீ காட்டின அப்படின்னு. அவங்களுக்கு காட்டாத ஒரு பொருள் கிடையாது. எல்லாவற்றையும் தேசத்துல இருக்கிற அத்தனை காரியத்தையும் நான் காட்டிட்டேன் அப்படின்னு. ஆமே, அவங்க கொஞ்ச காலம் போயிட்டு திரும்பி உனக்கு விரோதமா அவங்களே படையெடுத்து நீங்க கேட்கறத எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்த தேவாலயத்தையும் உடைச்சி நுறுக்கிட்டு இதுல ஒண்ணுமே இல்லாத எல்லாத்தையும் இதுல பனிமூட்டுகள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே போல தேசத்துல இருக்கிற இங்க அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சிறைபிடிச்சு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். சொன்னபடியே நடந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நேபுகாத் நேச்சருக்கு பிறகு அவனுடைய மகன் பெல்சாசார் ராஜாவாக வருகிறார்.
அந்த ராஜாவினுடைய காலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப இங்க சொல்லப்படுது, ராஜாவே உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். கீழே சொல்றாரு பாருங்க 19 வசனம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் சொல்றாரு பாருங்க, அவருக்கு முன்னாடி மகத்துவத்தினாலே தம்முடைய ஜனங்களும் சகல ஜனங்களும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவருக்கு சித்தமானவர்களை கொன்று போடுவார். ஆண்டவருக்கு சித்தமானவர்களை அர்ப்பணம் சொல்லுதுங்க. ஆமா, அதில் 4-5 ஸ்டெப்புங்க இருக்குது பாருங்க. அவர் தமக்கு சித்தமானவர்களை கொன்று போடுவார். தமக்கு சித்தமானவனை ஆண்டவர் உயிரோடு வைப்பாராம். தமக்கு சித்தமானவனை கர்த்தர் உயர்த்துவாராம். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தனை தாழ்த்தவும் முடியும், அவருடைய சித்தம் வந்தா. ஒருத்தனை உயர்த்தவும் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தனை கொல்லவும் முடியும், ஒருத்தனை ஆண்டவர் வந்து என்ன செய்ய முடியும், உயிரோடைய வைக்கவும் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்க இந்த பெல்ஷாத்சார் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம், அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி அவனுடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது தள்ளப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த கர்வத்தினால பெருமைனால ஆண்டவர் யாருக்கு எதிரி தெரியுமா? உங்கள்கிட்ட சண்டை போறவங்களுக்கெல்லாம் எதிரி கிடையாது. அல்லேலூயா. யாருக்குள்ள அந்த பெருமை கர்வம் இருக்குதோ அவங்களுக்கு தான் தேவனே எதிரி. அல்லேலூயா. அங்க சொல்றாரு, அந்த பெல்ஷாத்சாரனுடைய இருதயம் என்னாச்சு, மேட்டிமையாகி பெருமை வந்து அவருடைய ஆவி, அததான் நீதிமொழிகள் சாலமோன் எழுதுறாரு 16:18, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. ஒருத்தர் வெறுத்து போறாங்கன்னா அவங்களுக்கு மேட்டிமை வரும்ன்றார், பெருமை வரும்ன்றார். ஆமே, அல்லேலூயா. அங்க சொல்ற பாருங்க, அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி அவனுடைய ஆவி கர்வத்தினால கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார், மகிமையே விட்டு விலகிச்சு. ஆமே, ஏன் அவங்களுக்கு ஆண்டவர் பெல்ஷாத்சாரனுடைய விட்டு ஆண்டவருடைய மகிமை போச்சு? அவனுக்குள்ள மேட்டிமை வந்துச்சு ஒண்ணு. ரெண்டாவது வந்து கர்வம் மேட்டிமை வந்ததுனால ஆண்டவர் அவனுடைய சிங்காசனத்திலிருந்தே, ராஜாவினுடைய ஸ்தானத்திலிருந்தே தள்ளத்தார். ஆமே, என்ன செஞ்சான்னு தெரியுமா? அவங்க அப்பா வந்து நேபுகாத் நேச்சார் வந்துட்டு அங்க வந்து எருசலேமுக்கு வந்து அங்க இருந்த ஆலயத்தை வந்துட்டு சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தெல்லாம் இடிச்சிட்டு அங்க வந்துட்டு இப்ப இருந்த பனிமுட்டுகள் எல்லாம், தேவாலயத்தினுடைய பனிமுட்டுகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அதையும் திருவிருந்துக்கு வைக்கிறாங்க பாத்தியா, அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் அதையும் தூக்கிட்டு போய் எல்லாம், ஏன்னா வேற எல்லாமே தங்கம். ஆமே, வெள்ளி தங்கத்தினால செய்யப்பட்டது எல்லாமே. அதனால எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அந்த பெல்ஷாத்சார், இவன் தூக்கிட்டு போய் அப்பா தூக்கிட்டு வந்து அங்க வச்சிருந்தா பாருங்க. எங்க வச்சிருந்தா தெரியுமா? விக்கிரகத்தினுடைய கோயில்ல கொண்டு வச்சிருந்தான், தேவனுடைய ஆலயத்தினுடைய பனிமுட்டுகளை. ஆனா கிடைச்ச இவன் என்ன செஞ்சான்னா, இவனுடைய அரசாட்சியில அந்த பனிமுட்டுகள் எல்லாம் தூக்கிடுவான்னு சொல்லி இங்க என்ன நடக்குது பாரு. 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனம். பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் தானும் அவனும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் என்ன செஞ்சாங்க? தேவாலயத்தினுடைய பனிமுட்டுகளை, பரிசுத்தமான பொருள் அதெல்லாம். ஆமே, அந்த திருவிருந்துக்காக வைக்கிற எல்லாம், அந்த குத்து விளக்கு, மேஜை, தேவ சமூகத்துக்கு அப்பங்கள்ல வந்து வைக்கிற எல்லா பாத்திரங்களையும் என்ன செஞ்சான் அப்படின்னா, இவனும் தன்னுடைய மனைவிகளும் தன்னுடைய அங்க உள்ள அங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த மந்திரிகளும் பிரபுக்களும் தன்னுடைய வைப்பாட்டிகள் எல்லாம் வந்து என்ன பண்ண, குடிச்சு களியாட்டுகள், அவங்க வந்து என்ன பண்ணாங்க, குடிச்சு வெறிச்சு இது பண்றதுக்கு இந்த பாத்திரங்களை பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடு ஆகிய கொண்டு வந்தார்கள்.
ம் அதை வச்சு அதுல இருந்து குடிச்சாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி குடிச்சு என்ன பண்றாங்க பாருங்க, அவர்கள் திராட்சை ரசம் குடித்து ம் இப்படி குடிச்சிட்டு அவங்க தேவர்களை புகழ்ந்தாங்க. ஆமென். இப்படி புகழ்ந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னா, ஆண்டவர் அவளுக்கு வந்துட்டு என்னாச்சு, ஆண்டவர் தமக்கு சித்தமானவங்களை கொல்லவும் முடியும், உயிரோட வைக்கவும் முடியும், ஒருத்தனை தாழ்த்தவும் முடியும், உயிரோட அவனை மேன்மையாக வைக்கவும் முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இவனுடைய இருதயம் குடிச்சு வெறிச்சு, அவனுடைய இருதயம் கர்வத்தினால மேட்டிமை ஆனதுனால கர்த்தர் அந்த சிங்காசனத்திலிருந்து அவனை தள்ளினார். தள்ளிட்டு என்ன நடக்குது பாருங்க. 21வது வசனத்தை வாசிக்கலாம். ம் மிருகங்களுடைய இருதயங்களை போல ஆயிடுச்சான். கர்த்தர் அப்படி மாத்திட்டார் ஒரு மனுஷனை. ஆமென். அப்ப சொல்லிட்டு சொல்ற, காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தா. ம் அப்ப உன்னதமான நம்முடைய தேவன் மனுஷரின் ராஜ்யத்திலே ஆளுகை செய்து அவர் வந்துடுறாருங்க. அவர் வந்து ஆளுகை செய்யறதுக்கு வந்துடுறாருங்க. எப்ப கர்வம் வருதோ, எப்ப பெருமை மேட்டிமை வருதோ, அவர் வந்து ஆளுகை செய்யறதுக்கு வந்துருவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அவன் மேலே அதிகாரி ஆக்கிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியை போல நனைஞ்சிச்சான். ஆமென். அவன் உணர்ந்து கொள்ற வெறிக்கும் மாடுகளை போல புல்ல மேய்க்க வச்சார். ஆமென். மாட்டை போல மனுஷன் புல்லு மேயறதுக்கு வச்சுட்டார். அவருடைய சரீரம் ஆகாயத்த பனியில, இவன் அரண்மனையில வாழ்ந்துட்டு வந்தவன் ஆகாயத்த பனியில போய் அவன் வந்து என்ன பண்ண நினைக்கிறவனா மாட்டான். அவருடைய குமாரனாகிய பெல்ஷத்சார் என்றும் நீரோ வென்றால். இதை எல்லாவற்றையும் நீ அறிஞ்சிருந்தோம், ஆண்டுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சியும் கூட இன்னும் இருதத்தை என்ன செய்யல, தாழ்த்தல ஆண்டுக்கு முன்னாடி. ஆமே. அல்லேலூயா. நமக்கு என்ன கொடுத்திருந்தாலும் சரி தப்ப, நாம் ஆண்டுக்கு முன்னாடி அதை வச்சுன்னு நம்ம பெருமை பாராட்டின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஆபரகாம் செல்வ சீமான் 24ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, என் எஜமான எலியாசர் அங்க சொல்றாரு, போய் அவங்க லாபான் வீட்டுல என் எஜமான மிகவும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார். வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் திரளான பணிவிடக்காரர்களையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கடவுள் நமக்கு கொடுத்து, ஆனா அதே 18ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, நான் தூளும் சாம்பலும் உள்ள ஒரு மனுஷன், ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துறோம். ஆமே. எல்லாம் இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துறோம். அல்லேலூயா. ஆண்டுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. அவரை முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு நம்ம தன்னை தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படணும். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆமென்னு சொல்லுங்க. அதனால இங்க வந்து சொல்றாரு, வாசிக்கலாம். அவருடைய குமாரனாகிய பெல்ஷத்சார் என்றும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தோம், உம்முடைய இருதத்தை தாழ்த்தாமல் உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆழத்தின் பாத்திரங்களை உமக்கு கொண்டு வந்தார்கள். நீரும் அப்ப ராஜாவாகிய நீரும் உடைய பிரபுக்களும் உடைய மனைவிகளும் உடைய வைப்பாட்டிகளும் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தங்கள் கைகளில் உடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவரோ, யாருடைய கையில சுவாசத்தை வச்சிருக்கிறாங்க? நீங்க என்ன கொஞ்சம் பாத்துக்கிறீங்க? ஜான் டேவிட் என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன பண்ணுகிறீங்க நீங்க? இப்ப நான் எங்க என்ன சொன்னப்ப எங்க படிச்சேன்? எந்த வசனம் படிச்சேன்? பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆழத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீர் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளின் திராட்சை ரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உம்முடைய சுவாசத்தையும் வைத்திருக்கிறவரும். யாரு வச்சிருக்கிறது நம்முடைய கையில சுவாசத்தை? நமக்கு ஜீவனே அவருடைய கையில் தாங்க இருக்குது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் சொன்ன தம்முடைய கையிலே உம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவதும் உம்முடைய வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீ மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும்
உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னுமான வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமான தேவர்களை நீ புகழ்ந்த. ஆமே. இதெல்லாம் அப்படி குடிச்சுன்னு அந்த 5வது வசனத்துல 4வது வசனத்துல திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை நீ புகழ்ந்த. அவங்க புகழ்ந்தாங்க. இங்க ஆண்டு சொல்றாரு, நம்முடைய கையில உம்முடைய சுவாசத்தை நான் வைத்திருக்கிறவரே, ஏன் உமது வழிகளும் என் அதிகாரமாகிய தேவனை நீ மகிமைப்படுத்தாம காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற இந்த வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை நீ புகழ்ந்த அப்படின்னு சொல்றார். ஆமே. சொல்லிட்டு சொல்றாரு, அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு, அல்லேலூயா, இதெல்லாம் அந்த ஒரே நைட்ல இவன் எப்ப இதெல்லாம் குடிச்சு கரியாட்டு பண்ணினானோ அந்த ஒரே நைட்ல ஆண்டவர் ஒரு எழுத்தே அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து எழுதுறாரு. ஆமே. என்னன்னு எழுதுறாரு பாருங்க. என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உபாசின் என்பதே. இந்த வர்த்தனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதுக்கு முடிவு உண்டாக்கிட்டார். ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கிட்டார் ஆண்டவர் அப்படின்னு ஆண்டு சொல்ற. மெனே தெக்கேல், நீ தராசிலே நிறுத்தப்பட்டு, ஆனா எப்படி இருக்கிற நீ தராசில நிறுத்தப்பட்டாலும் கூட நீ குறைவுபட்டு காணப்படுகிற. அல்லேலூயா. பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதிருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தராசுல நிறுத்தப்பட்டாலும் குறையப்பட்ட நிலைமையில இருக்கிற, ஆனா உன் தேவன் உன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டார். அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆமே. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, ஒரு ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதிருக்கும் பெர்சியருக்கும் வந்துட்டு என்ன பண்ண கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டு சொன்னார். ஆமே. அல்லேலூயா. இதை சொல்லிட்டு அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு, ஆனா இங்க நடக்குது, இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. ஆனா அந்த நைட்லயே வந்துட்டு அப்பொழுது பெல்ஷாத்சார் அந்த ராஜா கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாருங்க. வாசிக்கலாம் 29வது. தானியேலுக்கு ரத்தாம்பரமும் அவனுடைய கழுத்துல பொருச அர்ப்பணையும் 3ஆம் அதிகாரியா இருப்பவன் என்றும் அவனை குறித்து ஜனங்களுக்கு வந்து பறைசாட்டுங்கன்னு சொல்லி சொல்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு அர்த்தத்தை சொன்னது யாரு? தானியேல். ஆமென் சொல்லுங்க. அதனால அவனை உயர்த்துறார். அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனை உயர்த்துறார். ஆமென் சொல்லுங்க. அன்று ராத்திரில 30வது வசனம், இதுதான் நம்ம மெயின் பாயிண்ட்க்கு வருவோம். அன்று ராத்திரிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார், அல்லேலூயா, அவன் குடித்தான், வெறுத்தான், அவனும் குடிச்சான், அவன் மனைவி அந்த பாத்திரங்கள்ல குடிச்சாங்க, பரிசுத்தமான பாத்திரங்க. அவங்க குடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? உபயோகப்படுத்தினாங்க. அவனும் அவன் மனைவியும் பிரபுக்களும் அவனுடைய வற்பாட்டிகளும் கூட அவங்க வந்து என்ன பண்ணாங்க? இதுல பாத்திரத்துல குடிச்சாங்க, செஞ்சாங்க. ஒரே நாள் ஆண்டவர் என்ன பண்ண, அவனுக்கு வந்து அவனுடைய கர்வத்துக்கும் அவனுடைய மேட்டுமைக்கு ஒரு முடிவு உண்டாக்கி, மனுஷனுடைய சரீரத்தின் பிரகாரமா இருக்கிற அவனை மனுஷனுடைய இதுல இருந்து மிருகத்துக்கு ஒப்பிட்டு அவனை என்ன பண்றாரு? புல் மேற மாதிரி வச்சுட்டு கடைசியா வந்து என்ன பண்றாரு? ராஜ்யத்துக்கே முடிவு உண்டாக்கு. ஒரே நாள். அவன் கடைசியா இந்த ஒரே நாள்ல அவன் அழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவனா மாட்டான். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கடைசியா காலையில பார்த்தா, நைட்டெல்லாம் குடிச்சு வெறுத்தான், சந்தோஷம் கொண்டாடினான் பிரபுக்களோட மனைவியோட வற்பாட்டியோட. ஆனா காலையில பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டவனா சேர்த்துக்கோ. ஆமே. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு டைம் கொடுக்குறாரு, சில டைமுங்க. நம்ம கீழ்ப்படியணும், அவர் செவிசாய்க்கணும், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவருக்கு முன்னாடி தாழ்த்தணும், அவரை தேடணும் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா நாம் கீழ்ப்படியலன்னா இப்படி ஆண்டு ஒரே நாள்ல பெல்ஷாத்சாரை மாட்டிட, ஒரே நைட்டு இரவுல ஆமே தள்ளப்பட்டவனா மாறணும். அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவனுக்கு உயர்வை கர்த்தர், அதே தானியேலுக்கு கர்த்தர் அந்த உயர்வை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினான், தன்னையும் தீட்டுப்படுத்தினான், தனக்குள்ள கர்வம் வந்துச்சு, தனக்குள்ள மேட்டிமை வந்துச்சு. ஆண்டவர் ராஜ்யபரத்தை பிடிக்கிட்டார். அவருடைய ராஜ்யபரத்தை பிடுங்கி அவருடைய சுவாசத்தையே பிடிக்க ஏற்றுட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அந்த இரவே அவன் செத்து போனான். அவனுக்கு அழிவு வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு மனிதனை சந்திக்கிறார் என்று சொன்னார். அவன் புறஜாதி. கிறிஸ்தவர்களாயிருக்கிற நீயும் நானும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நமக்கு சேவிச்சு கொடுக்கிறோமா? கீழ்ப்படுகிறோமா? யோசித்துப்பார். அவனை ஒரு நாள் சந்திச்சு ஆண்டவர் நம்ம எண்ணம் போல ஓடிட்டுனா நம்மளை சந்திக்கிறதுக்கு ஆண்டுக்கு ஒரு நாள் போதாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு ஒரே இரவு ஒரே நாள் போதும் நம்மளை ஒண்ணுமில்லாத ஆக்க முடியும். நம்ம ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம உயர்ந்த சிங்காசனத்தில் கொண்டு போய் வைக்கவும் முடியும். ஆமென் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 3:16 வசனத்துல வாசிக்கிறோம். அது வேதம் சொல்லுது, இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏதோ நம்ம வந்துட்டு கிருபையில வாழ்றோம்னு சொல்லி நினைச்சுக்க கூடாது. ஆண்டுடைய கிருபை வாசல் அடைக்கப்பட போற நேரம் வந்துருச்சு. கிருபைன்னு சொன்னா கிருபையிலே நீ இருக்குன்னு சொன்னா கடைசியா ஆண்டு அடைக்கப்பட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம எந்த போல எப்படினாலும் இருந்துட்டு ஆண்டுடைய கிருபைங்க ஆண்டு பார்த்துக்காருங்க. ஆண்டு எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்கிறார். சிலர்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய பேர் சொல்றது, உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், அல்லேலூயா. அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆமாம். அன்னைக்கு எகிப்துல 30 லட்சம் மக்களுக்கு மேல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் கூடயும் போய் ஆண்டு வந்துட்டு உடுக்குப்படியெல்லாம் நடக்க போகுது, அதப்ப நடக்க போகுது, நாங்கெல்லாம் போய் எல்லாருக்கிட்டையும் போய் ஆண்டு பேசல. மோசே கிட்ட தான் பேசினார். ஊழியக்காரன் தான் மக்கள்கிட்ட போய் பேசினார். அல்லேலூயா. எல்லாமே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால நேற்று காலையில விடிய காலத்துல ஒரு சொப்பனம் நான் கண்டேன். பயங்கரமான ஒரு சொப்பனம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது யாருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதனால நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிசாட்சி தேவனை அண்டிக் கொண்டா வேதம் சொல்லுது. சங்கீதம் 2:12 வாசிக்கிறோம். ஆக சொல்ற, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்க, கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். அல்லேலூயா. ஆனா அவன் அண்டிக் கொள்ளுகிற யாவரும் தான் பாக்கியவன். அவரை சார்ந்து யார் வாழ்றாங்களோ அவங்க தான் பாக்கியவன்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு இரவு ஒரு மனுஷனை மாத்தினார். அந்த மனுஷன் மாறணும்னு சொல்லி நினைச்சார். ஆனா அழிவை உண்டாக்கிட்டார். அவன் பண்ண அநியாயத்துக்கு. ஆமே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா தெரிஞ்ச சம்பவங்கள் தான். கொஞ்சம் மேற்கோள் காட்டுறேன், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த நடு ராத்திரிலே பவுலும் சேலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். என்ன செஞ்சாங்க? நடு ராத்திரில, ஒரு நாள் நைட்ல. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் நைட்ல நடு ராத்திரில பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினாங்க. ஒரு நைட், ஒரே இரவு. ஆமென் சொல்லுங்க. அது என்ன நடந்தது பாருங்க. காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டுதாங்க. இவங்க பாடி துதிக்கிறாங்க. அவங்க சின்ன உபத்திரம் வந்துட்டா, சின்ன சோதனை வந்துட்டா, சின்ன நெருக்கம் வந்தா, ஏன் ஆண்டு எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறாரு? நம்ம ஆண்டவரையே குறை சொல்றோம். அல்லேலூயா. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிச்சிருங்க, ஆனா இது எனக்கு என்னன்னு ஒன்றும் தெரியலாண்டவர். நீங்க தான் எனக்கு பலன் தரணும், நீங்க தான் எனக்கு கிருபை தரணும், நீங்க தான் இதுல இருந்து என்னை விடுவிக்கணும், நீங்க தான் என்னை பாதுகாக்கணும். அப்படியே ஆண்டவர்கிட்ட முறையிடணும். அதை விட்டு ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, என்னை மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் போட்டு ஆண்டவர் முறுமுறுக்கு. ஆமே, அரசு தான் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க போல். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து சொன்னா நடு ராத்திரில அந்த ஒரு நைட்ல பாருங்க, பவுலும் சீலாவும் அவங்களை வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால கையும் காலை கட்டி தொங்க போட்டுருக்காங்க, பேன் தொங்குற மாதிரி. ஆனா அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில தேவனை தூசிக்கல. ஆனா அதன் மத்தியிலிருந்து கடவுளை பாடி துதிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க பாடி துதிக்கிறாங்க. காவல் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கிறாங்க. சடிதிலே அந்த இரவுல சடுதிலே சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரம் குலுங்குது. பூமியும் அதிருது. பாருங்க, உடனே கதவுகள் எல்லாம் திறக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு அது மாதிரி நம்ம பாடி துதிக்கும் போது, அப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியில, போராட்டத்தின் மத்தியில பாடி துதிக்கும் போது நமக்காக கதவு திறக்கும். அல்லேலூயா. ஒரு வழி அடைத்தாலும் மறு வழியை ஆண்டவர் திறப்பார்.
கதவை திறப்பார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றார். ஆமே, அல்லேலூயா. அங்க சொல்றாரு பாருங்க, சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரம் குலுங்குது, பூமி அதிருது, கதவுகள் எல்லாம் திறக்குது. திறவுண்டது. எல்லாரும் கட்டப்பட்டிருக்காங்க. கட்டப்பட்ட ஒரு நிலைமையில வந்து என்ன பண்ணாங்க, சிறைசாலை இருக்கிறாங்க. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கட்டி வச்சுக்க எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல கலரும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பாடி துதிச்சு அப்படி ஆர்ப்பரிக்கும் போது கட்டுகள் அவ்வளோ புதிய வாசல்கள் திறக்கும், கதவு திறக்கப்படும். அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது பாருங்க, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, சிறைச்சாலைக்காரன் இவங்க ரொம்ப நேரம் பாடி துதிக்கிறத பார்த்த உடனே அவன் பார்த்துட்டு என்ன பண்ண, அப்படியே சேர்ல உட்காந்து தூங்கிட்டு போல இருக்குது. ஆமே, அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது பாருங்க, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, கதவு திறந்திருக்கிறது, கட்டுண்டவர்கள் ஓடி போனாருன்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், தங்களுடைய அவன் கையில இருக்கிறதான ஆயத்தை எடுத்து அவங்களே தற்கொலை பண்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா என்ன நடக்குது பாருங்க, பவுல் சத்தமிட்டு அவர் சொல்றாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாத. அல்லேலூயா. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். ஆமே, அல்லேலூயா. யாரும் போகல, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலை வந்துச்சு. ஆமே, அல்லேலூயா. அந்த சிறையில இருந்த எல்லா கைதிகளுக்கும் விடுதலை ஆயிடுச்சு. இவங்களும் கட்டப்பட்ட கட்டெல்லாம் கலந்துருச்சு. ஆமே, எல்லாம் எங்கேயும் ஓடல. அவன் கதவு திறந்து ஓடினா ஓடி இருக்கலாம், எங்கேயே தான் இருக்கிறான். ஆனா இவங்க அவ்வளவுதான், நம்ம அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல முடியாது, இவங்க தற்கொலை பண்றதுக்கு எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு கெடுதிக்க ஒண்ணு சிந்திக்காதீங்க, நாங்க இங்கதான் இருக்கிறோம். என்ன நடக்குது பாருங்க. உடனே அப்பொழுது அவர்கள் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்த ஆண்டவனார், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உடனே பாருங்க, இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த அற்புதத்தை பார்த்த உடனே இவங்க மறந்து சிறைக்காலம். ஆமே, இந்த சிறை காவலர்கள் மனம் திரும்புறாங்க. காவலர்கள் மனம் திரும்பி சொல்றாங்க, ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆமே, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. இது சொன்ன உடனே பாருங்க, அவனும் இவங்க அந்த நைட்டோட நைட்டு பாருங்க என்ன நடக்குது, கட்டு கலருது, கதவு திறக்குது, சிறைச்சாலைக்காரங்க மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பி போய் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கே கூட்டு போய், இந்த எனக்கு மட்டும் இல்ல, என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு வீட்டிலே ஒழுங்குபடுத்திக்க. அந்த நைட்டோட நைட்டு யாருக்கு தெரியாத இவங்க 2 பேரும் கூட்டு போய் நைட்டோட நைட் என்ன நடக்குது பாருங்க, அவங்க வீட்டுல இருந்த யாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதிச்சாங்க. ஆமே, போதிச்ச உடனே அந்த ராத்திரியில இப்ப அவங்களுடைய காயங்களையும் கலவராங்க. அனைவரும் அல்லேலூயா. ஒரே நைட்டுங்க ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், மனம் திரும்பல கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். கட்டு கலருது, கதவு திறக்கப்படுது. ஒரே நாள் நைட்டோட நைட்டு குடும்பமா ஞானசன் எடுக்கிறாங்க, காவலாளி ஞானசன் எடுக்கிறாங்க. ஆண்டவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது, ஒரே நைட். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்து அறிக்கை பண்ணி ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாங்க. எல்லாருக்கும் இவங்க மூலியமாக சிறையில இருந்த அத்தனை பேருக்கு விடுதலை. ஆமே, அல்லேலூயா. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குது. ஒரே நைட்ல சோயம்பாய்க்கும் பான பாத்திரக்காரனும் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க, ராஜாவுடைய அரண்மனையில கைன் வந்து காணாம போயிடுச்சு. இந்த 2 பேரை தவிர வேற யாரும் எடுத்திருக்க முடியாது. இந்த குழப்பம் சூழுது. ஆனா 2 பேரும் கேட்கறாரு, 2 பேருமே நான் எடுக்கலன்றாங்க. அதனால ராஜா சொல்லிட்டாரு, இந்த சைன் வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க எங்கேயும் என்ன பண்ணாங்க, வெட்டுறாதீங்க, இவங்க 2 பேரும் கொண்டு போய் சிறையில போடுன்னு சொல்லிட்டாச்சு. 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அங்க சிறையில கொண்டு போய் போட்டாச்சு. போட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அங்கதான் இருக்கிறாங்க, சிறையில இருக்காங்க. சிறையில இருக்கும்போது 2 பேரும் டைம் இல்லாதனால ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். அந்த சம்பவத்தை வீட்டுல படிங்க. அந்த நைட்ல 2 பேருமே 2 சொப்பனத்தை காண்றாங்க. சுயம்பாகியும் கனவு காண்றான், அந்த பானை பாத்திரங்களும் கனவு காண்றான். 2 பேரும் கண்டுட்டு காலையில வந்து நம்ம மன குழப்பத்துல இருக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தமோ தெரியலன்னு சொல்லி மன குழப்பத்துல இருக்காங்க. யோசேப்பு அந்த சிறையினுடைய சிறையில அவன் போய் 13 வருஷம் செய்யாத தப்புக்காக இருந்தாலும் அந்த சிறைக்காரனுடைய தயவு இவனுக்கு இருந்ததுனால
அந்த சிறையில் இருக்கிறவன் அத்தனை பேருக்கு இவன் தான் லீடரா வச்சிருக்காங்க கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு தான் அவங்களெல்லாம் போய் விசாரிக்கிறவனா இருக்கிறான். அதனால விசாரிக்கும் போது என்ன நேற்று இருந்ததை போல இன்னைக்கு முகம் இல்ல, 2 பேரும் என்ன குழம்பி போயிருக்கீங்க அப்படின்னா, 2 பேரும் நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் 2 பேரும் சொல்றாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு எதனா இருந்தா சொல்லு அப்படின்றாங்க. ஆனா இவன் வந்துட்டு என்ன பண்றான், கடைசியா யோசேப்பு அவங்களுக்கு 2 பேருக்கும் சொப்பனத்தை சொல்றான். சொப்பனம் சொல்லும் போது என்ன நடக்குது வாசிக்கலாம். 22வது வசனம். ம் இப்ப என்ன பண்றார் ராஜா, என்ன பண்ணிட்டாருன்னா சைன் கடிச்சாச்சு. கடைசியா வந்து இவங்க 2 பேரும் சொப்பனம் காண்றாங்க. ஒருத்தனை வந்துட்டு சோயம்பாகினுடைய தலைவன் வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு மறுபடியும் 3 நாளுக்குள்ள நீ வந்து என்ன பண்ற, நீ என்ன வேலை செஞ்ச ராஜாவுக்கு அந்த என்ன பண்ற மது அதெல்லாம் ஊத்தி கொடுக்கறதுக்கு என்ன வேலை செஞ்ச அதே வேலையை மறுபடியும் அதே ஸ்தானத்துல போய் உயர்த்தப்படுங்க அப்படின்னு அவனுக்கு கொண்ட சொப்பனத்தை சொல்றான். இந்த பானை பாத்திரக்காரன் வந்து என்ன பண்றான், அவனும் கண்டன்னு சொல்லி சொல்றான். அவன் சொன்னது உடனே 3 நாளுக்கு உன்னை தூக்கிலிட்டு ராஜா தூக்கிலிட்டு பறவைகள் வந்து உன்னை கொத்திட்டு. ஆமே அல்லேலூயா. ஒருத்தனுக்கு அழிவு ஒரு நாள்ல, 2 பேரும் சொப்பனம் கண்டாங்க. ஒருத்தனுக்கு அழிவு, ஒருத்தனுக்கு வந்து உயர்வு. ஆமேன்னு சொல்லுங்க. இழந்து போன இடத்துல அதே இடத்துல அவனுக்கு உயர்வு மறுபடியும் கட்டப்படுது. அந்த ராஜா போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 2 பேருக்கு அப்ப ஒரு மனுஷனுக்கு முடிவு வருது. அவனும் கட்சிக்கு தான் போறான், இவனும் கட்சிக்கு தானே போறான். ஏன் இவன் மட்டும் இப்படி இருக்கிறான், அவன் மட்டும் அப்படியே அழிக்கப்பட்டான், இவன் வந்து ஏன் காப்பாற்றப்பட்டான்? சொல்லுங்க. அப்படிதான் ஆண்டுடைய வருகையிலே சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேர் போவாங்க. ஒருத்தன் கைவிடப்படுவானா ஒருத்தன் ஏற்றுக்கொள்ள. 2 பேரும் ஏந்திர அரைச்சிருப்பாங்க. 10 இருபத்தி வீட்டுக்கு படிச்சுக்கிறாங்க. அப்போ 2 பேரும் ஏந்திர அரைச்சிருப்பாங்க. 2 பேர்ல ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, ஒருத்தர் கையாச்சு ஆண்டுகளை ஏற்றுக்கிறாங்க. ஆமே அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற ஐக்கியமானவங்களும் யாரு என்னன்னு பார்த்துக்கணும். ஆமே அல்லேலூயா. அதனால வந்து ஒருத்தனுக்கு உயர்வு கிடைக்குது, ஒருவனுக்கு பாருங்க செஞ்ச தப்புக்காக அவன் சைன் எடுக்கிறது எல்லான்னு சொல்லி சொன்னவனுக்கு தீர்ப்பு ஒரே நாள் அவன் அடிக்கப்பட்டு ஒரே நாள். ஆமே யோனா புத்தகத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 8வது வசனம் 9வது வசனம் 10வது வசனத்துல வாசித்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல கூட இதை நம்ம படிச்சோம். ஒரே நாள் ஒரே நைட்ல வந்துட்டு வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சூரியன் உதித்த போது இப்ப பாருங்க இந்த யோனாவை ஆண்டவர் நீவேக்கு அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புனாரு? இவங்களுடைய சமூகத்துல என் சமூகத்துல இவங்களுடைய பாவங்கள்லாம் எட்டிருச்சு, அதுக்குதான் ஆண்டவர் அனுப்புறாரு. ஆனா இவன் போகாத என்ன பண்ணான், வழிவிலைக்கு போனான். இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு கடந்த நாட்கள்ல நம்ம படிச்சோம். அதனால வழிவிலைக்கு போனான். பெரிய கொந்தளிப்பு வந்துச்சு. ஆனா கொந்தளிப்பு வந்த பிறகு மீனுக்கு கத்தர் கொடுத்தா அந்த மீன் அவனை வந்து என்ன பண்ணி விழுங்கிச்சு. 3 நாள் கழிச்ச பிறகு அவன் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணும் போது அவன் 3 நாள் கழிச்ச பிறகு கரையில கொண்டு வந்து கட்டிச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாள் போய் பிரசங்கத்தான். பிரசங்கத்தை கேட்ட உடனே நினிவே மக்கள் மனம் திரும்ப இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ராஜா அரண்மனை முதல் கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் ரசிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. அதனால மனம் திரும்பினதுனால அவன் வந்து என்ன பண்றான், இந்த ஜனங்களுடைய அழிவுக்காக வந்து என்ன பண்றான், காத்துட்டு இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. நாள் எண்ணி கொண்டு இருக்கிறான். 120,000 பேருக்கு மேல உள்ள ஒரு பெரிய பட்டணம், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுடைய அழிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா என்ன நடக்குதுன்னா, ஒரே நாள்ல இவன் நடல, இவன் தண்ணீர் பாய்ச்சல, இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனுக்கு அழகான ஒரு ஆமணக்கு செடியை வந்துட்டு முளைக்க பண்ண ஒரே நைட். அவன் மறுநாள் அந்த ஒரே நைட்ல முளைக்க பண்ணாரு. ஆனா அந்த பகல் வேலையில அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமே அந்த ஆமணக்கு செடி அவனுக்கு சந்தோஷத்தை அந்த அந்த மரத்துக்காக அந்த அந்த நிழலுக்காக மனிதர்களுக்காக சந்தோஷம், அழிவுக்காக அழிக்க போறாங்களேன்னு சொல்லி அதுக்காக ஆத்துமாதாயம் பண்ணி அந்த பாரம் அந்த ஏக்கம் அந்த எண்ணம் அவனுக்கு இல்லாம போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா ஆண்டு பாருங்க மறுநாள்ல இவன் ஒரு மரத்தை வந்துட்டு ஆண்டு இவன் நடல, தண்ணி பார்க்கல, இவன் வந்துட்டு இப்படிப்பட்டவனுக்கு ஒரு நல்ல ஒரு நிழலை கொடுக்குற ஒரு மரத்தை ஒரே நைட்ல கொடுத்தார். பகல் முழுவதும் வந்துட்டு அந்த சந்தோஷம் பண்ணுவாங்க. அடுத்த நைட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், அடுத்த நைட்டு வந்து என்ன பண்ணாரு, ஒரு பூச்சி கட்டளை கொடுத்தார் தேசமாசத்தை. அடுத்த பூச்சி கொடுத்த உடனே அந்த பூச்சி போய் மரத்தை அரிச்சு ஒரே நைட்டோட நைட்டு காலையில பாக்கிறதுக்குள்ள மரமே அழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒரே நாள்ல முளைக்க பண்ணாரு, மறுநாள் ஒரே நைட்ல என்ன பண்றாரு, மரமே அழிஞ்சு போச்சு. ஆமென் அல்லேலூயா. மனிதன் வந்துட்டு இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறான். அவன் வந்து கோழியை வளர்க்கறதுக்கு, நாயை வளர்க்கறதுக்கு, பன்னியை வளர்க்கறதுக்கு, பூனையை வளர்க்கறதுக்கு, ஆடை வளர்க்கறதுக்கு, எல்லாம் மரத்தை செடியை கொடியை எல்லாத்தையும் வளர்க்கறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பிரயாசப்படுறான்.
ஆத்துமா அழிவின்றி போதான்றதுக்காக பிரயாசம். ஜீவனை கொடுத்துருக்கார், பலன் கொடுத்துருக்கார், அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது பலன் கொடுக்குறாரு. அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம அதுக்காக கடவுளவே நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா இங்க சம்பாதிக்கிறதால இங்க பொத்தனை பைக்கு தான், ஓட்ட பைக்கு தான் போயின்னு இருக்கோம். அல்லேலூயா. அதான் நம்ம கடவுளுடைய ஓய்வுனால நம்ம அசுதை பண்ணக்கூடாது. சோதம் குமாராவுடைய ஜனங்கள் வந்துட்டு போயிருந்தா பாவம் நிறைந்த ஜனம். சோதம் குமாரா பட்டணத்தை அழிவுக்கு நேரா போயிடுச்சு. அவங்களுடைய பாவங்களும் தேவ சமூகத்துல வந்து எட்டிருச்சு. நினைவே பட்டணத்துல உள்ள மக்களை போல ஆண்டுடைய சமூகத்துல போய் எட்டிருச்சு. ஆனா என்ன நடந்தது? நினைவே பட்டணத்துக்காக வந்துட்டு என்ன பண்ணாங்க? பரிதவிச்சார். ஆபரகாமுக்கு வந்து பரிதவிக்கிறாரு. 40 நீதிமான் தான், 30 நீதிமான் தான், 50 நீதிமான் தான், 10 நீதிமான் தான். அடிச்சிருக்கீங்களா? அடிக்க மாட்டேன். 10 நீதிமான் கூட அடிக்க மாட்டேன். அங்க சோதம் குமார்ல 10 நீதிமன்றங்கள் கூட இல்லை. லோத்து அவனுடைய குடும்பம் 4 பேர் தான், கணவன் மனைவி 2 பெண் பிள்ளைங்க. ஆனா அதுலயும் அந்த லோத்தினுடைய மனைவி என்ன பண்ணிட்டா? ஜீவன் தப்பிச்சு நீங்க ஓடி போங்க, இதை சீக்கிரமா நான் அழிக்க போறேன், இல்லைன்னா பொண்ணுங்களுக்கு யாருன்னா மாப்பிள்ளைங்கன்னா அவங்க கூட இப்ப கூட்டு வந்துருன்றாங்க. ஆனா அவங்க குடிச்சிட்டு வெறிச்சு அவங்க பரியாசம் பண்றாங்க. என்ன வந்து அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன நடக்குது? இவங்களை இவங்க தாமதம் பண்ணி இருக்கும் போது கையை பிடிச்சே இழுத்துட்டு போய் என்ன பண்ணறான்? ஆண்டவர் வெளியே விட்டார். அப்போ ஆதி அவன் 19ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அதை சொல்லப்படுது. கையை பிடிச்சி கொண்டு போய் தேவதூதர்கள் கொண்டு விட்டாராம். என்ன நடந்தது? அந்த கடைசியா அந்த லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்க்குறா உலகத்தை. கொஞ்சம் ஐயோ ஆசை ஆசையா நான் கத்துனேன், என் வீடு, என் சொத்து, என் சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டனே சொல்றார அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா புதுடாம இயேசு கிறிஸ்துவ உபதேசம் இருக்கிறார். பின்னிட்டு பார்க்குறவன் லோத்தின் மனைவி கொஞ்சம் நினைச்சுக்கங்கன்னு சொல்லி லூக்கா 22ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பின்னிட்டு பார்க்கக்கூடாது. பின்னிட்டு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்துக்கிறோம். பின்னிட்டு திரும்பி பார்த்தா எல்லா உலகம் மறிமை வந்து இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க. உலகமோ என் பெண்ணால், சிலுவையோ முன்னால். சிலுவையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. கடைசியா என்ன நடந்தது? அவங்களாம் தப்பிச்சு ஓடி போனாங்க. இவங்க 3 பேர் தான் தப்பிச்சாங்க.
காப்பாற்றப்பட்டாங்க. கடைசியா என்ன நடந்து பாருங்க, வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்துல 29வது வசனம் 30வது வசனத்தை பாருங்க. சகோதரம். ம். இவனுடைய கூக்குரல் அஹ், அந்த- அப்ப ஆண்டுடைய இந்த ஜனங்களுடைய கூக்குரல் பெரிதா இருக்குதுன்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப தேவதூதர்கள் 2 பேர் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு என்னத்துக்கு வந்தாங்க? அவருடைய பாவம் தேவ சமூகத்துல போய் எட்டனதுனால, அதனால அழிக்கிறதுக்கு எங்களை ஆண்டவர் அனுப்பியிருக்காருன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது 24 25 வாசிக்கிறோம். அப்பொழுது அப்பொழுது லோத்து புறப்பட்டாங்க. பைபிளை பாரு. அப்பொழுது லோத்து புறப்பட்டு ம், ம், ம். பார்வோனுக்கா? அங்கேயா பார்வோன் வரான்? பார்வைக்கு. அப்ப அந்த ஜனங்கள் வந்து அவங்க மருமக்குமாரா வர வேண்டியவங்க, அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டுடைய பார்வை, அந்த லோத்தினுடைய பார்வையில பரியாசம் பண்ணாங்களாம் தேவனை குறித்து. ம். சரி, ரைட்டு. அப்ப வந்து பஞ்சம் என்ன நடக்குது? அப்ப ஆண்டவர் வந்து அப்ப ஒரே நாள்ல அந்த மக்களை வந்துட்டு என்ன பண்றாரு? அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா, அப்ப அவங்கள துரத்திட்டு என்ன நடக்குதுன்னா 19ஆம் அதிகாரம் 24 25. சோதோமின் மேலும் கொமோராமின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணத்துடைய எல்லா குடிகளையும் பூமியினுடைய பயிர் எல்லாத்தையும் ஆண்டு அழிச்சிட்டார். ஆமே. அதுக்கு முந்தின அந்த ஒரே நைட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணாரு? அவங்கள காப்பாற்றப்பட்டு அவங்களை வெளியே துரத்துறாரு. விதை காலத்துக்குள்ள நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லி துரத்துறாரு. அவங்க அவங்க வந்துட்டு போயினா சோதம் குமார மேல வந்துட்டு என்னாச்சு? அக்னியும் கந்தகத்தையும் வர்ச்சிக்க பண்ணி ஆண்டு அந்த பட்டணத்துல இருந்த செடி கொடி மரம் மாடு ஆடு எல்லாம் மிருக ஜீவன்களும் எல்லாம் முதற்கொண்டு மனிதன் முதற்கொண்டு அத்தனையும் ஒரே நைட்டோட நைட் அழிச்சார். ஆனா அவருக்கு பயந்த ஒரு மனிதனாகிய லோத்துவை தேவன் காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒண்ணுமே இல்லாம போச்சு. அதிகாலையில சூரியன் உதிச்சு வந்துச்சு, போய் பார்த்தா புகைக்காடாகி ஒண்ணுமே பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அந்த சோதம் குமாரா பட்டணத்துல அன்னைக்கு அழிச்சாரு பாரு ஆண்டவர். அங்க இருந்த எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல அந்த பட்டணங்கள்ல எங்கேயுமே எதுவுமே வந்துட்டு என்ன பண்ண முடியாது, பயிர் பண்ண முடியாது. அங்கதான் தவக்கடல் இருந்துச்சு. அந்த கடல் எல்லாம் தண்ணி எல்லாம் உப்பா மாறிச்சு. ஆனா அதுல வந்துட்டு போயின்னா அந்த தண்ணி யாரும் குடிக்க முடியாது. ஏதோ நீர் வாழ முடியாது. எதுவுமே வந்து பூச்சிங்க, ஏதோ மீனோ மற்றது எதுவுமே வந்து என்ன பண்ண முடியாது, சுவாசிக்க முடியாது. அப்படி ஆண்டு அழிச்சு வச்சிருந்தார். போன வாரத்து நியூஸ்ல, இந்த போன வாரத்துல நியூஸ்ல அந்த சவக்கடல்ல மீன் வாழுது. அங்கே அவங்க அழிச்ச இடத்துல கர்த்தருடைய வருகைக்கு இதெல்லாம் முன்னடையாளமா சொல்லப்படுது. மறுபடியும் கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? அந்த இடத்துல மரங்கள்லாம் வந்து கனிகள்லாம் கொடுக்கறதா கர்த்தர் இப்ப மாத்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபம். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஆமென். அதனால வந்து இப்ப நான் சோதம குமாரனுடைய பட்டணத்தினுடைய கீழ்ப்படிஞ்ச அந்த தேவனுக்கு பயந்திருந்த குடும்பத்தை, லோத்தருடைய குடும்பத்தை தேவன் காப்பாற்றினார். ஆனா மற்ற மக்களை எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றாரு? கந்தகத்தினாலும் அக்னினாலும் ஆண்டவர் தேசத்தவே அழிச்சு ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டார் ஒரே நைட். ஆமென் சொல்லுங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது இந்த ஆமான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல மோர்தெகாயை கர்த்தர் உயர்த்துறார். ஆமான் ஆண்டுக்கு விரோதமாக ஒரு நமஸ்காரம் பண்ணலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை பகைச்சான். பகைச்சதுனால யூத குலத்தவே முழுவதும் அழிக்கணும்னு சொல்லி சத்தம் போட்டான். ராஜாவுக்கே தெரியாது போய் இப்படி ஒரு மக்கள் இருக்காங்க, நம்மளை அவன் மதிக்கத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜாவுடைய முத்திர மோதத்துல வந்துட்டு என்ன பண்ண எழுதி முத்திர மோதத்தை வச்சு என்ன பண்ண தேசம் முழுவதுக்கும் 127 நாட்டுக்கும் அனுப்பிட்டான் கடிதத்தை.
ஒரே நாள்ல ஒரே தேதியில அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டு போகணும்னு. ஆனா என்ன நடக்குதுன்னா, அப்ப பாருங்க, ஒரு நாள் நைட்டு அந்த 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். அந்த ஒரே நைட்ல அந்த நைட்ல பாருங்க ராஜா வந்து இப்ப இப்ப ஒரு நாள் தூக்கமே வரல. எஸ்தர் 6:1. ம் 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 இப்ப வந்து பாருங்க, ராஜா வந்து தூக்கமே வரல. அந்த நைட் ஃபுல்லா தூக்கம் வரல. ஆனா ராஜா வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது பாருங்க, ஒரு மனுஷனை உயர்த்தத்துக்கு கர்த்தர் பாருங்க என்ன யாரெல்லாம் எப்படி பண்றது பாருங்க, பயன்படுத்துறாரு பாருங்க. ராஜாவை தூக்கம் வராத அளவுல உண்டாக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனா மோர்தேகாயினுடைய உயரம் வரப்போகுது, அதனால தூக்கம் வரல இவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. பார்வோன் வந்து கண்டதா சொப்பனம், அவனுக்கு தூக்கம் வரல. ஆனா யோசேப்பை கர்த்தர் உயர்த்த போற நேரம் வரும்போது அவன தூக்கத்தை ஆண்டவர் கட்டு பண்ணாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க இங்க என்ன நடக்குது. அந்த நைட் இவனுக்கு தூக்கம் வரல ராஜா. இப்ப தூக்கம் வராதனால ஒரு புத்தகத்தை எதனா எட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போய் தூக்கிட்டு வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. ஏதோ ஒரு புத்தகத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. ஆனா அந்த புத்தகத்தை படிச்சா, அந்த நைட்டு படிக்கும்போது இங்க என்ன நடக்குது, ராஜாவுக்கு விரோதமா சதித்திட்டம் பண்ணி ராஜாவை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்ட மனிதர்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்தவன் இந்த மோர்தெகாய். இந்த மோர்தெகாய்க்கு ஏதாவது கனமும் மகிமையும் எதனா செலுத்தினீங்களா, ராஜாவை காப்பாற்ற நினைச்சானே அவனுக்கு எதனா செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்குது. ஆனா எதுவுமே கனம் அங்க எழுதப்பட்டிருக்கு. சம்பவத்தை எழுதிட்டாங்க. ஆனா அவனுக்கு ஏதாவது கனம் பண்ணான்னா கனம் பண்ணல. ராஜா சொல்றார். அப்ப ராஜா வந்துட்டு என்ன பண்ண, ஒரு மனிதனை ராஜாவை காப்பாற்ற நினைச்சா ராஜா செய்ய வேண்டிய ஒரு மனிதனுக்கு கனம் என்ன செய்வாரு, ராஜா ஏறுகிற குதிரையில ஏறி அவனை பவனி வரணும் ஊரு முல்லாம். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படிப்பட்ட கணத்தெல்லாம் செஞ்சீங்களான்னா இல்லன்றாரு. ஆமா. ஆமே. அப்படின்னா அப்ப ஒரு மனுஷனுக்கு நமக்கு தானே செய்ய போறாரு ராஜா அப்படின்னு சந்தோஷத்துல இருந்தான் ஆமான். ஆனா அதே ஆமான் அவனை தூக்கு மரத்தையும் நட்டு வச்சிருந்தான் அவனை கொல்றதுக்கு. ஆனா தன்னைத்தானே ராஜா அரண்மனை அந்த குதிரை மேல உலாவி வரப்போற சொல்ல வைக்கிறாரு அப்படின்னு இவன் நினைச்சான் இவன் மனசுல. ஆனா அந்த சதித்திட்டத்துக்கு காரணமா இருந்த அதை கண்டுபிடிச்சு கொடுத்த மோர்தெகாய்க்கு இந்த கனத்தை மகிமைய குதிரையில ஏற்றி அவனை உலாவு வரும்படிக்கு ராஜா கட்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோர்தெகாய் உயர்த்தப்பட்டான். ஆனா யாருக்காக தூக்கு மரம் நட்டானோ அதே தூக்கு மரத்துல அதே ராஜா அந்த ஒரே நைட்ல அவன் படிச்சுட்டு காலையில ராஜா வந்து என்ன பண்றாரு, இவனுக்கு வந்து என்ன பண்ணுங்க, மோர்தெகாய்க்கு உயர்வை கொடுங்க, ராஜா பவனி வரது போல அவனை பவனி வர பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமே. ஆனா இந்த ஆமானுக்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவனை தூக்கு மரம் நட்டு வச்சுக்கிறான்னா இவனை தூக்கிலிடும்படிக்கு ராஜா அந்த ஒரே நைட்ல கட்டளையும் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கனம் பண்ணப்பட ஒரு மனிதனுக்கு கனம் வருது, ஒரு மனிதன் அழிக்கப்பட்டு போறான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமான் அழிக்கப்படுறான், மோர்தெகாய் உயர்த்தப்படுறான். எனக்கு அருமையானவர்களே, ஒரே நாள் நைட்டு நம்ம ஆண்டவர் நினைச்சா ஒரு நாள்ல உன்னை வாழ வைக்கும் கடவுளா இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நிலைமையே மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ இப்ப கஷ்டப்படுற, நீ மணிக்கணக்கா காத்திருந்து ஜெபிக்கிற, தேவனுக்கு பிரியமா எந்தெந்த காரியத்தில எல்லாம் நீ செலவிடுறையோ, நேரத்தை செலவிட்டு தேவனை நம்பி சார்ந்திருக்கிறையோ, கர்த்தர் அந்த மனிதனுக்கெல்லாம் உயர்வை கொடுத்த ஆண்டவர் ஒரே நைட்ல யோசேப்பை உயர்த்தினார் ஆண்டவர். ஒரே நைட்ல தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை இப்போ நேபுகாத் அந்த நேச்சர் கண்ட சொப்பனத்துக்கு ஒரே நைட்ல இந்த இந்த அர்தசஷ்டா ராஜா மோர்தெகாயை உயர்த்துறார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களையும் உயர்த்துவது ஒரே ஒரு செகண்ட். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எகிப்துல பாருங்க, எகிப்துல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாம் அந்த எபிரேய மக்கள் எல்லாம் கோசோன் நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த சேதம் வரல. ஆனா எகிப்துல கீழ்ப்படியாத போனதுனால இருதயத்தை ராஜாவும் பார்வோனும் கடினப்பட்டுனான், மக்களை விடுதலை ஆக்கல. அதனால எவ்வளோ விளைவுகளை சந்திச்சாங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறன்றதை நிரூபிச்சு காண்பிச்சேன். ஆனாலும் அந்த மக்கள் இந்த காரியத்தெல்லாம் ஒரு அழிவும் அவங்க பார்க்கவே இல்லை. ஆனா கடைசியா என்ன நடந்தது தெரியுமா? ஆனா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க, 29வது வசனம் 30வது வசனம். ராஜாவுடைய அரண்மனை முதற்கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் எகிப்துல வாசிக்கலாம். நிர்கமகாண்டம் 12 29 30வது வசனத்தை வாசிக்கலாம். நடு ராத்திரிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற தலைப்பிள்ளை முதற்கொண்டு முதல் பேரான அனைத்தையும் மிருக ஜீவன் தலையிட்டு அனைத்தையும்
ஆமென்னு சொல்லுங்க. ஒரே நைட்லங்க எவ்வளோ அற்புதத்தை செஞ்சு பார்த்தாரு. ஆனாலும் அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்துச்சு. ஜனங்களை விடுதலை ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா கடைசியா கர்த்தர் வந்து எங்க வச்சாரு தெரியுமா? தலைப்பிள்ளைக்கே வச்சாரு கையை. ஆமென்னு சொல்லுங்க. அப்பதான் அவன் வந்து என்ன பண்றான்? உன் ஜனங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடிப்போ, என் தேசத்தை விட்டுட்டு என்னையே ஆசீர்வை, என்னை ஆசீர்வதிச்சுட்டு என் ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு ஓடிப்போன்னு சொல்லி சொன்னான். ஆமென். அப்ப அது வரைக்கும் அவன் இருதயம் கடினப்பட்டுருந்துச்சு. கடைசியா தலைப்பிள்ளை சங்காரம் எகிப்துல ஒரு வீட்லயும் சாவில்லாத வீடு இல்லையா? அப்படி கர்த்தர் அழிக்க செஞ்சார். ஆமென். ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் இல்லாத அந்த தேசத்துல இருந்து ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்கப்பட்டு அவங்க அற்புதமா தேவன் சொன்ன கானான் தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திர தேசத்துக்கு புறப்பட்டாங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவி சாய்க்கும் போது ஆண்டவர் நினைச்சா ஒரே இரவுல இப்படிப்பட்ட சம்பவங்கள் அழிவும் வந்திருக்கிறது. ஆண்டவர் ரட்சிப்பும் பாதுகாப்பையும் தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம இதை உணர்ந்து இன்னும் எண்ணம் போல நம்ம வந்துட்டு தேவனை அறிந்தோம். ரோமர் 1:21 வாசிக்கிறோம், தேவனை அறிந்தும் அறியாமலும் அறியாதவர்களை போல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். நம்ம இருந்த ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருந்தேன்னு சொன்னோம். அழிவு நிச்சயம். ஆனா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நம்ம கீழ்ப்படிந்தா மனம் திரும்பினார். ஆண்டுடைய ரட்சிப்பு ஆண்டு நமக்கு தருவதற்கு ஆயிடும். இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. எந்தெந்த காரியங்களை நீங்க கீழ்ப்படியாம செவிசாய்க்காம இருக்கிறீங்க என்பதை கொஞ்சம் உணர்ந்து இன்னைக்கு மேட்டிமே அந்த கர்வத்தினால தேவனை தேடாம அவனுடைய தேவனை புகழ்ந்தாங்க. அவனை புகழ்ந்த அந்த தேவர்களை புகழ்ந்ததுனால கர்த்தர் வந்துட்டு வைராக்கியம் பாராட்டணும். ஜீவனுள்ள தேவன் நம்முடைய சுவாசத்தை கையில வைத்திருக்கிற தேவனுக்கு விரோதமா செயல்பட்டதுனால ஆண்டவர் ஒரே இரவல் அந்த ராஜாவை அழிச்சது. எனக்கு அருமையானவர்களே, நான் பரிசுத்தமான ஒரு பாத்திரம். நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் சொல்றார். பரிசுத்தமாய் நம்முடைய பாத்திரத்தை ஆண்டு சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கொடுக்கும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுளே என்று சொல்லி இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு நம்முடைய பாத்திரம் ஒருவேளை குடிச்சு வெறிச்சு உலக மக்களை போல நம்ம வந்துட்டு அதிலே நம்ம கலந்து கிடக்கிறோமா? தேவனுக்காக வைராக்கியமா பரிசுத்த ஜீவன் செய்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பரிசுத்த குலைச்சல் ஆக்கினவனை கர்த்தர் ஒரே நைட்டோடு நைட் அழிச்சார். நாம் அழிக்கிறதுக்கல்ல, மனிதனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்காகவே நான் வந்தேன் இயேசு சொல்லுகிறேன். ஆகவே ஆண்டவன் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தை இன்னும் கொடுத்து அப்படி சித்தத்தை போல நம்ம இந்த உலகத்துல இந்த பூமியில வாழ வைக்கணும்னு சொன்னான். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஒரே நைட்டு ஒரே இரவுல ஆண்டவர் மாற்றங்களை கொடுக்க முடியும். நம்ம படிச்ச அநேக சம்பவங்களை படிச்சோம். ஒரே இரவுல அழிக்கப்பட்டு போனாங்க. ஒரே இரவுல மனம் திரும்பி ஞானசம் எடுத்து ஆண்டு மாதிரி நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செவி செஞ்சாங்க. அவங்களுக்காக கதவு திறக்கப்பட்டிருந்தது. அவங்களுக்காக ஆண்டவர் ஒரு வாசலையே திறந்து வச்சு கதவும் திறக்கப்பட்டிருந்தது, கட்டுகளும் கவிழ்ந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டு இடத்துல உங்க வாழ்க்கையை முழுவதுமா அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுப்போம்னா பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மதிய வேலையில எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் சொல்லியிருக்கிறோம். ஒரே இரவுல உமக்கு சித்தமானவங்களை நீ அழிக்கிறீர், உமக்கு சித்தமானவங்களை உயிரோடு வைக்கிறீர், உமக்கு சித்தமானவங்களை உயர்த்துகிறீர், உமக்கு சித்தமானவங்களை தாழ்த்துகிற தேவன். உமக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய பலம், எங்களுடைய சுயம், எங்களுடைய திறமை, எங்களுடைய ஞானம், எங்களுடைய அறிவு ஒன்றுமே இல்லை. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நீங்க எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னை நடத்துங்க, எங்களை நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படி நடத்துங்க. இந்த சபையை நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய விருப்பம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும்.
நாங்கள் ஒரு நாளும் உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு இஸ்ரேல் மக்கள் விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, விக்கிரக ஆராதனால உம்மை பறிச்சு பார்த்து முறுமுறுத்து ஆண்டவரே அழிக்கப்பட்டதை போல நாங்கள் அழிக்கப்படாதபடிக்கு நாங்கள் பாதுகாக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இரவு ஆண்டவரை துதிக்க ஒரே இரவுல ஆண்டவரே எப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்பதை குறித்து நாங்கள் படித்தோம். நாங்கள் அப்படி அழிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு எங்கள் தேசம் எங்கள் நிமித்தமாக எங்கள் தேசம் காக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் எங்கள் குடும்பங்கள் காக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு நோவா நிமித்தமாக குடும்பம் காக்கப்பட்டதை போல கிருபை கிருபைன்னு சொல்லி கிருபையிலே வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி பிடிக்கு வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு ஆண்டவரை துதிக்கிறோம் என்ன போல வாழாதபடிக்கு உனக்கு பிரியமானது வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சத்திய வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு இந்த எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்வடைந்து உமக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்ந்து பெருக நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து கிருபை செய்யும் நாமத்தை மையப்படுத்தி அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் கறந்து விட்டு ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவர்களை எல்லாரையும் கத்த சந்திங்க ஆண்டவரே. உணர்வுள்ள ஆவியை தூண்டுங்க. ஓய்வினாலே பரிசுத்தமாய் ஆசரிக்காதபடிக்கு நிர்விசாரமாய் துணிகரமாய் இருதத்தை கடினப்படுத்திக் கொண்டு எண்ணம் போல ஓடிக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கத்த சந்திங்க. நீங்க அவங்களை தொடும்படி செய்திருக்கிறோம். நீங்க கிரியை செய்யுங்க. மனம் திரும்புவதற்கு ஒரு தருணத்தை தாங்காண்டவர் கருத்தை ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒவ்வொருடைய ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுவதுமாய் உடைய பிரசனத்தினால மகிமினால் ஆட்கொள்ளுங்க. சமாதானத்தில் ஆவியான சமாதானப்படுத்தி காத்துக் கொள்ளும்படி வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறோம். இயேசு ரத்தத்தால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த நாட்களில் நாம் சொன்னபடி அதனால் இன்னும் அந்த திருச்சபைக்கு கொடுக்காதவங்க தயவு செஞ்சு கொடுக்கும்படி அந்த கேட்டுக்கொள்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காலதாமதம் பண்ண வேண்டாம். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நீங்கள்